இப்போ எங்கள் அப்பாவுமே அந்த வேலைக்கு போனார். எதுக்காக போனாருன்னா, அவர் வந்து கட்டிட தொழிலாளி மேஸ்திரி. ஒரு நாள் வேலைக்கு போனால் 700 மினிமம் 600 அப்போ இருக்கிறப்போ 2 பேருமே பொம்பளை பசங்க. ஸோ கொலுசு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அப்போ போனால் வந்து ஒரு 1000 ருபீஸ் வரும், இல்லை ஒரு 2000 வரும். வந்துருச்சுன்னா 2 பேரும் கொலுசு வாங்கி தரலான்னு சொல்லிட்டு போகிறப்பே வந்து கடையில் சொல்லி வச்சுட்டு போயிருந்தார். பக்கத்தில் இருக்க சேட்டு கடையில், இந்த மாதிரி நான் வேலையை முடிச்சுட்டு வரப்போ வந்து எனக்கு 2 கொலுசு வேணும்னு சொல்லிட்டு எந்த கொலுசுனா பார்த்து வச்சுட்டு போயிருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் இவர் இந்த மாதிரி பாதாள சாக்கடை வேலைக்கு சித்தப்பாக்கு யாரோ சொல்லியிருக்காங்கன்ட்டு எனக்கு சொல்லாமலேயே நான் வந்து வேறு வீட்டு வேலைக்கு போகிறேன், வீடு கட்டுறது பேசிட்டு வருவேன், தாம்பரத்து வரைக்கும் போகிறேன், நான் வரத்துக்கு லேட்டாகவும் சாப்பிட்டு படுத்துக்குங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அம்மா எங்கள் கூட தான் இருப்பாங்க அப்போ என் கூடவே. அப்போ நாங்கள் இதே வீட்டில் சாப்பிட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு நான் படுத்துக்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. அவர் வரவே இல்லை. அப்போல்லாம் எங்களுக்கு ஃபோன் கிடையாது, நாங்கள் இங்கே வந்து புதுசுனால ஃபோன் கூட இல்லை. அவர் போயிட்டு திருப்பி வந்து நான் இங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. சரின்ட்டு போயிட்டாரு. சரி வெயிட் பண்ணி பார்த்தோம். 3 மணி 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை. சரி நானும் தூங்கிட்டேன் அசந்து. சரி வந்தால் வரட்டும், எப்போ வராரோன்ட்டு.